சார் வணக்கங்க சார். ஏன் திரும்ப வணக்கம் பிடிச்சிட்டா கப்பட்டு கப்பல் கவுதியாருப்பா? ஹலோ, நான் இப்போ பெரிய ஆஃபீஸர், பார்த்து பேசு. அட ஆபல சாரிங்க ஆஃபீஸர். அப்படி நல்ல விதமாக பேசி பழகு. எல்லாம் டேரப்டா, நான் பேச வேண்டியதெல்லாம் நீ பேசிக்கிருக்கேன். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஹலோ, எஸ்கூஸ் மீ, நீங்கள் தான் சாரா? அது இல்லையா, எவன் சொல்றது? யோ பெருசு, என்னைய பார்த்தா உனக்கு சார் பாரு இருக்கா? இங்கே இவர் தான் சாரு. எவ்வளோ ஸ்டைலாக கண்ணாடி போட்டுருக்காரு பார்த்தியா? அட ஆமா, பார்க்கறதுக்கு ஆக்டர் செந்தில் மாதிரியே இருக்கீங்களே. அப்படியா? தேங்க்ஸுங்க. சரி சரி, உருட்டுறது போதும், விஷயத்தை சொல்லு. உனக்கு என்ன விட? போதும் போதும், விஷயத்துக்கு வா. ஹெவி டியூட்டி டிரைவர் லைசன்ஸ் வேணுமுங்க. எது ஹெவி டியூட்டி லைசன்ஸா? ஏயா ஹெவி டியூட்டின்னு சொல்லும் போதே தான் இருபி 7-8 தடவை செத்து பொழைக்கிற. இதில் உனக்கு லைசன்ஸ் கொடுத்தா எத்தனை பேரை சாவடிப்பேன்? அட அப்படிலாம் இல்லைங்க ஐயா, லாரி ஓட்டுறதுன்னு வந்துட்டா கைதி படம் விக்ரம் மாதிரி சூப்பரா ஓட்டுவேங்க. எது கைதி படத்துல விக்ரமா? அட குருட்டு கப்ளாட்டி, அது கார்த்திடா. கார்த்தியா நடிச்சாரு, எனக்கு என்னமா விக்ரம் நடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இந்த லட்சணத்துல தெரியுது நீ ரோட்ல எப்படி வண்டி ஓட்டுவாடு. சுப்பையா, அப்போ கைதி படத்தில் நடிச்சது சூர்யா இல்லையா? எது இவன் அவனுக்கு மேலே இருப்பே அவ்வளோ இருக்கு. ஆமாம் சார், நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்குது. அது சூர்யா சார் தான். சூரியனை போட்டுறதே அவர் தப்பி கார்த்தி நடிச்சாப்புல. சரி அதை விடுங்க சார், எனக்கு அந்த ஹெவி டியூட்டி லைசன்ஸு. யோ, இந்த பாடி கண்டிஷனை வச்சுக்கிட்டு உனக்கு அப்படியே லைசன்ஸ் கொடுக்குறது? ஏதாச்சும் பார்த்து பண்ணு. வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது வடக்க காத்தரிச்சா தெக்க பறந்துடுவேன். வண்டி யாரையா ஓட்டுறது? ஆஃபீஸர் கோவப்படாதீங்க, ஏதாவது கொடுக்குற கேட்டு பாப்பா. கொடுப்பானா? அட கொடுக்காம வைக்க போகிறேன். எவ்வளோ கேட்பா? ஒரு 2000 கேளு. யோ பெருசு, ஓ பாடி கண்டிஷனுக்குலாம் எவ்வளோ போய் லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் சார் கொடுக்குறேங்கிறாரு. ஒரு 3200 காசு விடு, முடிச்சிடலாம். எது காசு கொடுக்கணுமா? எதுக்குங்க? யோ இப்போ என்ன கேட்டேன்னு சொல்லி இப்படி கத்துற? யோ சுப்பையா, இதெல்லாம் சரி விடாது, அதனால போக சொல்லு. யோ, உனக்கு லைசன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பா 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 பா. இப்போ நீ என்ன பண்ணுற, பக்கத்தில் உள்ள டிரைவிங் ஸ்கூல்லேருந்து நிறைய அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வா. அவங்க தான் கரெக்டாக காசு கொடுப்பாங்க. அப்புறம் இந்த யூடியூப்பை பார்த்துவிட்டு ஆன்லைனில் எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன், ஆன்லைன்லேயே காசு கட்டிடுன்னு சொல்லி சில அதே பிரச்சனை வரும். அதெல்லாம் அப்படியே அடிச்சு துரத்தி விட்ரு. இல்லாட்டி ஒரு மாதம் அப்படியே சுத்தால விடு, ஓகேவா? அப்படியே அவங்க காசு கொடுக்கலாட்டி? அப்படியும் காசு கொடுக்கலாட்டி நம்ம கொடி காசு வசூல் பண்ணுவோம்ல, அதை கொஞ்சம் கூட போட்டு விட்ரு. சரிங்க ஆஃபீஸர். அப்போ எனக்கு டக்கு. யோ யாரையா நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? கேட்குறல்ல, யாரையா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து அந்த இடத்த யாருமே சுத்தம் பண்ணல, அதான் நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னையா சம்மந்தமே இல்லாமல் வளர்ற? உன்னை பார்த்தா கூட்டுற ஆள் மாதிரி இல்லையே. பெண்ண கழிக்கிற ஆள் மாதிரி இருக்கா? இல்லை, கழிகிற ஆள் மாதிரி இருக்கு. எந்த டிபார்ட்மெண்ட்யா நீ? நானா அறுக்கிற டிபார்ட்மெண்ட். ஓ, இந்தியன் ஒன்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டியா? அட நாய. சரி, இந்த லெட்டரை படி. என்ன லெட்ரு இது? லவ் லெட்டரா? என்ன வானவில்ல? இல்லை, உனக்கு வாய்க்கரிசி போட போகிற வில். எது? எப்போ பார்த்தாலும் புரியாத மாதிரியே உளறிக்கிட்டு. என்ன எழுதியிருக்க? லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். யோ என்ன கருமையாது? கர்மம் இல்லை, பர்மம். யோ என்ன பண்ற? கவலைப்படாத, இது பார்ட் 2 கிடையாது, பார்ட் 1 தான். ஈஸியாக சாவடிச்சிருவேன். சாவடி புரியா? அப்போ பார்ட் 2 இருந்தா வர்மத்தை பற்றி கிளாஸ் எடுத்தே கொல்லுவேன். வேணாமையா, நீ உடனே கொன்று. நல்லா சொகுசா உட்காந்து ரிஜிஸ்டருங்கிற பேரில் நல்லா லஞ்சம் வாங்கி கொட்டினியல்ல. எது ரிஜிஸ்டரா? யோ நான் ட்ரெஷரர்யா. என்ன ட்ரெஷரரா? அப்போ நீ ரெஜிஸ்டர் இல்லையா? இல்லையா? அட கொடுமைய, மாற்றி குத்திட்டேன் போல இருக்க. சரி, நீ லஞ்சம் வாங்கியா மாட்டியா? அது லேசாக வாங்குவேன். லேசாக வாங்க, நல்லது லஞ்சம் தான்டா. நீ சாவு. சார், இந்த லெட்டரை எப்படி பார்த்தாலும் குலகாரன் என்ன சொல்ல வரேன்னு புரியல சார். அதுக்குதான் ஒரு திறமையான ஆபீசர் வேணுங்கிறது. அப்படியா? அப்போ டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி ஒரு திறமையான ஆஃபீஸரை வர வைங்க சார். அட கூப்பிட்டேன், அந்த திறமையான ஆபீசரே நான் தான்டா. எது நீங்களா? அப்படி ஒன்றும் தெரிலையே. ஏது ஏயா முதல் இந்த கேஸுக்குள்ள வரையிலே விக்டிமோட போட்டோவை ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சது யாரு? நான் தானே. ஓ, அந்த ஏஸ் பாட்டா வந்து வலது பக்கம் இருக்காது, இடது பக்கம் இருக்குன்னு சொன்னீங்களே. அதான் குழந்தை இயேசுவை எப்போதுமே பேரியப்பா தன்னோட லெஃப்ட்ல தான் வச்சிருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் திறமையான ஆஃபீஸர்னு சொல்லிட்டு தெரியுறீங்களா? ஸ்கூல் பையன் கூட அதெல்லாம் கண்டுபிடிப்பேன். அட பரதேசிடாயே. சரி, இப்போ கொலகார யாருன்னு கண்டுபிடிக்கிற பாரு. டிவியை போடு.
சார் அது டிவி இல்லை கம்ப்யூட்ரு. அட ஏதோ ஒன்று போடுறா. நல்லா கவனிச்சு பாருங்க. லஜ்ஜம் 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 வாங்குறதுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கம் பேகு இண்டியன். பேக்குன்னு போட தெரியாமல் பேக்குன்னு போட்டு வச்சுருக்கேன். பின்னாடிக்கு பதிலாக ஸ்கூல் பேக்கை போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு படிக்காத தற்குறியாக தான் இருக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் இந்தியனுங்கிறத ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதியிருக்கேன். அதுக்காக அந்த குலகாரனுக்கு ஒரு வெரி குட் சொல்லிக்கலாம். வெரி குட்ரா குலகார கம்னாட்டி. அப்புறம் பார்த்தோம்னா உடனே ஒரு முறை மறுமுறை அதுக்கப்புறம் என்னமோ கிரிக்கிரிக்கா ஒரு அளவு தெரியலை. அப்படியே கையெழுத்து நோட் பண்ணி பார்த்தோம்னா கையெழுத்து கன்றாவியாக இருந்தாலும் அதை எழுதும் போதே அவன் கை வெட 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 நடுங்கியிருக்கு. ஒன்று அவனுக்கு நரம்பு தளர்ச்சியாக இருக்கணும், இல்லை பஸ்ஸு காரில் போயிட்டு இருக்கும் போது எழுதியிருக்கணும், இல்லைடா அவன் ஒரு கிழட்டு பயிலாக இருந்திருக்கணும். ஸோ என்னோட சந்தேகமெல்லாம் யார் மேலே இருக்குடா? இதோ இந்த சேனாபதி மேலே தான். சார் எனக்கு ஒரு சந்தேகம். ஊருக்குள்ளே பல கிழட்டு பயிலுக தெரியும் போது நீங்கள் எப்படி அக்யூரேட்டாக இவர் மேலே சந்தேகப்படுறீங்க? அது அதான் சொன்னல திறமையான ஆஃபீஸர்னு. அதெல்லாம் அப்படித்தான். நாளைக்கு பாரதிவாசத்தில் போய் இதால பற்றி விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும். சுதந்திர போராட்டத்தில் உங்கள் ஆத்துக்காருக்கு எனக்கு நல்ல பழக்கம். ஆனால் அவருக்கே இடையே யாரும் தெரியாது. என்னமோ சொல்றீங்க, ஆனா ஒன்றும் புரியல. ஆமா, எதுக்கு வந்திருக்கீங்க? அது வேற ஒன்றும் இல்லை. இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு கொடுக்குற தாமிரப்பட்டையை எனக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி டெல்லிக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் அது கொடுக்கலன்னா 4 சுதந்திர போராட்ட தியாகிகளோட கையெழுத்து வேணும்ட்டா. அதனால ஆல்ரெடி 2 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டேன். இன்னொருத்தர் கையெழுத்து போட முடியாதுட்டா. அதனால அவருக்கே தெரியாமல் அவர் கையெழுத்து நானே போட்டுவிட்டேன். ஸோ இப்போ நம்ம சேனாதிபதி தான் ஃபைனல். அவர் மட்டும் கையெழுத்தை போட்டுவிட்டாருன்னா கிடைக்கிற சலுகைகளை அனுபவிச்சுட்டு நிம்மதியாக மட்டையை போடுவேன். ஆமா, நீங்க எந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டீங்க? அந்த போராட்டமா இல்ல இந்த போராட்டமா? அது அந்த போராட்டம் தான். அந்த போராட்டத்துல எங்க? அங்கேயா இங்கேயா? இங்கே இங்க எங்கிட்டு? இங்கிட்டா அங்கிட்டா? அது அங்கிட்டு தான். அங்கிட்டுல எந்த இடம்? இந்த இடமா இல்ல அந்த இடமா? கிழட்டு சிரிக்கி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டே நம்மளை காலி விடிடுவாள் இருக்கே. சரி, உண்மையை சொல்லிவிட்றே. போராட்ட காலத்தில் என் பையன் பார்த்த சாரதி கருப்பாக ஒரு நாய் ஒன்று வளர்த்தா. அதுக்கு பேர் வெள்ளை. பக்கத்து வீட்டில் ஒரு கம்னாட்டி வெடி வெடிச்சதில் அந்த வெள்ளை அறுத்துட்டு ரோட்டுக்கு ஓடிடுது. அந்த நேரம் பார்த்து வெள்ளைக்காரங்க போராட்டம் பண்ணுறவாள்லாம் அடித்து துரத்திட்டு இருந்தா. நான் நாய்க்குட்டியை பிடிக்கிறதுக்காக வெள்ளையை பிடின்னு கத்திட்டே ஓடுறேன். அதை பார்த்துட்டு இருந்த வெள்ளைக்கார நம்மளை தான் பிடிக்க சொல்கிறான்னு எடுத்துட்டு, ஏண்டா இப்போதான் போராட்டம் பண்ண எல்லாரையும் அடித்து துரத்திட்டு இருக்கோம், நீ என்னடா புதுசாக போராட்டம் பண்ணுற? என்ன வெள்ளைய புடி சொல்ற? எங்களை பிடிச்சி என்னடா பண்ண போற? நடரா ஜெயிலுக்கு, அங்கே நான் எதை பிடிக்கிறேன் பாருடா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டு போய் பக்குன்னு குத்தி சாயங்காலம் அமுச்சு விட்டா. அதை பார்த்துட்டு இருந்த ஏரியா கிளவியெல்லாம் புரட்சிக்காரன்னு சொல்லி நம்மள ஃபேமஸ் ஆக்கி விட்டா. நிறுத்தியா? நீ கெட்ட கேட்டுக்கு சுதந்திர போராட்ட தியாகின்னு வேற பீத்திக்கிட்டு தெரியற. ஏன் உங்க ஆத்துக்கார பட்டேட உண்மையான சுதந்திர போராட்ட தியாகியா? எது புரோட்டாவா? அட போராட்டம்னு சொல்ல வந்து டாக்கு பிறட்டு புரோட்டாவை எடுத்து அதை விடுங்க. உங்க ஆத்துக்காரு ஒரு டுபாக்கூர் தியாகி தானே? என்னையா சொல்ற? பின்ன டெக்னாலஜி டெவலப் ஆகாத காலத்திலேயே நேதாஜி ஐயா கூட நிக்கிற மாதிரி வீடியோ எடிட் பண்ணி இந்த ஊரையே தான் ஒரு தியாகி டப்பா வச்சு டுபாக்கூர் தானே உங்க ஆத்துக்கார்? அது இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்ப நிஜமாவே டுபாக்கூர் தானே? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தானே கேட்டேன். ஐயோ, அப்ப நம்மளாவே உளறிட்டோமா? இந்த விஷயம் அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா வர்மக்கலையை வச்சு அட்டாக் பண்ணுவானே. இப்ப என்ன பண்ணுவே? நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், உண்மை நம்பிராத. அந்த மனுஷன் உண்மையிலே யாருன்னு தெரியுமா? சுதந்திர போராட்டம்னா என்னன்னு தெரியுமா? 1948. எது 1948? 47 தான் சுதந்திரமே கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் இடத்த போராட்டிய? இல்ல, அதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. ஏம்மா யாரும்மா இங்கே சிரிக்கிறது? ஐயோ, சிரிக்கலங்க, அழுகுறேன். ஏன்? துணி இல்லாம நிக்கிறேன், அதுக்காகத்தான். அப்படியா? ஐ எது ஐயா? ஏண்டா நான் இங்க துணி இல்லாம அழுதுகிட்டு நிக்கிறேன், நீ ஐயன்னு சந்தோஷமா போற? என்னோட போற போடாகட்டு. ஐயோ, அது அந்த ஐ இல்லைம்மா, இது வேற ஐ. அதாவது நம்ம டேரக்டர் ஐ படத்தோட பார்ட் 2 பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் இந்தியன் 2வே கிளுகிளுன்னு ஓடிடுச்சு, இதில் ஐ 2 வேறையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், நீங்கள் அப்படி நிற்கிறீங்க, என்ன ஆச்சு? அது வேற ஒன்றும் இல்லை, அந்த வீணா போன வெள்ளக்காரங்களோட துணியை நாங்கள் எரிச்சோம்.
அதுக்கு பதிலுக்கு பதில் எரிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பட்டு பாறையில போவாங்க எங்கள்கிட்ட துணியை பூரா எரிச்சிட்டாங்க. அவமானம் தாங்க முடியாம என் கூட வந்த பிள்ளைகள்லாம் தற்கொலை பண்ணிக்கிச்சுங்க. நான் மட்டும் சாகிறதுக்கு பயந்துக்கிட்டு உயிரோட இருக்க. ஐயோ அப்படி இல்லைங்க. இந்த விஷயத்தை யாருக்காச்சும் கன்வே பண்ணிட்டு சாவலான்னு நினைச்சேன். இப்போ உங்கள்கிட்ட கன்வே பண்ணிட்டேன். இனி நானும் போய் சாவுறேன். ஏம்மா நீ எதுக்குமா சாகணும்? இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையை பார்த்து அவங்களே உயிரோட இருக்கும்போது நீ எதுக்கு சாகணும்? இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? சுத்தி வளைக்காம மேட்ருக்கு வாங்க. அதுக்கு தான் வரேன், பொறுமையாயிரு. நீ யார், என்ன மதம், என்ன சாதி, என்ன மொழி, உயரமா குள்ளமா கருப்பா செவப்பா அடுத்தவன் பொண்டாட்டியா வப்பாட்டியா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன். சத்தியமாக நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் என் ட்ரெஸ்ஸை கலட்ட போகிறேன். செருப்பு பிஞ்சிரும். அதுக்கு இல்லை, என் துணியை கலட்டி உன்ட்ட தர்றேன், நீ போட்டுக்கிட்டு வெளில வா. ஓ சரி சரி. இந்தா போட்டுக்க. ஆனால் மூக்கை பொத்திக்கிட்டு போட்டுக்க, மோந்து பார்த்துடாத. ஐயோ என்ன இப்படி நாடுது? அதுக்கு தான் மோந்து பார்க்காதன்னு சொன்னேன், கேட்டியா? எட்டி பார்க்காதடா என்னோட பே. இல்லை இல்லை, அந்த பக்கத்து ஏதோ ஆங்கிலேயர்கள் வர்ற மாதிரி இருந்துச்சு, அதைத்தான் பார்த்தேன். நீ ட்ரெஸ்ஸு மாட்டிட்டேன்னா வெளியில் வா பார்ப்போம். வெளியில வருவேன், ஆனா மூஞ்சியை மூடிக்கிறேன். பரவாயில்லையா? இந்த ஃபேக் ஐடி மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஒழுங்கா மூஞ்சியை காட்டு. அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்தினவரு அதுக்கப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா கூட சேர்ந்து நாட்டுக்கு விடுதலை வாங்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. அது வரைக்கும் ஞாபகார்த்தமா இந்த குளிக்கிற சோப்பை வச்சு குளின்னு சொல்லி ஒரு சோப்பு ஒன்று கொடுத்தாரு. இந்த சோப்பை போட்டு டெய்லி குளி. இந்த சோப்பு முடிகிறதுக்குள்ளேயும் நான் வந்துடுவேன். ஒருவேளை சோப்பு முடிஞ்சும் நீங்க வரலன்னா நாட்டுக்காக நானே முடிஞ்சிட்டேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? ஐயோ அப்படி சொல்லாதீங்க. அதான் சொல்லிட்டேனே, சொல்லு, என்ன பண்ணுவ? வேற என்ன பண்ணுவேன்? 2-3 நாள் உங்களை நினைச்சு அழுவேன். அப்புறம் வேற வழி இல்லாம இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிறக்க போற குழந்தைக்கு உங்க பேர் வைப்பேன். ஆமா உங்க பேர் என்னங்க? நாய சங்க அறுத்துருவேன். எனக்காண்டி வெயிட் பண்ணு, நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவரு இவர் கூட இருக்க எல்லாரையும் மனித வெடிகுண்டா மாற சொல்லி அவங்க பூரா வெடிச்சு செத்து போயிட்டாங்க. ஆனா இவர் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாரு. நானும் இங்க அவர் வருவாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எங்க சோப்பு தீந்து போனா அவர் தீந்து போயிருவாருங்கிற பயத்துல அவர் கொடுத்த சோப்பை வச்சு குளிக்காமலே ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். அப்புறம் வந்தாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து கப்பலேறி போயாச்சு, சுத்தமான ஊராச்சு கண்ணம்மா அப்படின்னு சாங்கெல்லாம் பாடணும். இப்ப புரியுதா? புரியுதுப்பா, நட்டா புரியுது. அவர் மட்டும் தான் டுபாக்கூர் பார்த்து நீங்களும் அதுக்கு மேல டுபாக்கூர் இருப்பீங்க அவ்வளோ இருக்கு. என்னையா சொல்ற? பிட மனித வெடிகுண்டா பாரும்போது மற்றவங்களாம் செத்து போயிடுவாங்களா, இவங்க வீட்டுக்காரர் மட்டும் எஸ்கேப் ஆயிடுவாரா. அதே மாதிரி துணியை எரிச்ச போராட்டத்தில் இவங்க கூட உள்ள பிள்ளையெல்லாம் செத்து போயிருப்பா, இவங்க மட்டும் பொழைச்சிக்கிடுவாங்களா. எப்படிப்பா அதெல்லாம்? எப்படி? ஏன்னா மெயின் கேரக்டர் சாகாதுடா முட்டா பயல. சேனாபதி இந்தியன் சாயிங் சாயிங். சேனாபதி என்கிட்ட நீ தப்பிக்க முடியாது. அதுக்கு நீ இருந்தாதடா. ஐயோ வேணாங்க, கொன்றாதீங்க. ஏண்டி? வீட்டுக்கு வரும்போது திங்கிறதுக்கு பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்தாருங்க. நீ மூட்டை. சரி, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண. இனிமே நம்ம இங்கே இருக்க முடியாது, வேற இடத்துக்கு கிளம்புறோம். அப்ப இந்த ஆள் வாங்கிட்டு வந்த பழங்கள் அதே எடுத்துக்கிறட்டா? ஆண்டவா, அட ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க. சரி எடுத்துக்க. எல்லாருக்கும் வருத்தம் கலந்த வணக்கங்கள். எதுக்கு வருத்தம் கலந்த வணக்கம்? இந்தியன் டூ புட்டுக்குச்சு அதனாலயா? பாய மூடுறா. இப்போ இந்த சேனலில் நீங்கள் ஒரு கொலையை பார்க்க போகிறீங்க. நிஜ கொலை. அதனால குழந்தைங்க, இருதய நோயாளிங்க, அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் யாரும் இந்த ஸ்பூஃப் பார்க்க வேண்டாம். போயிட்டு அண்ணாத்த ஸ்பூஃப் பாருங்க. இந்தியாவை செல்லடிச்சுக்கிட்டு இருக்க லட்சக்கணக்கான கிருமிகளில் இவனும் ஒருத்தன். தகுதியே இல்லாத இந்த நாய் இப்போ டீனா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆவடி ஆஸ்பத்திரியில் சீஃப் டாக்டராக இருந்தான். எது டீனு டாக்டரா? யோ என்னையா சொல்ற? டை பேசாத. பேசுன வாய்க்குள்ள கத்திய விட்டு ஆட்டிடுவேன். கேவலம் 500 ரூபா லஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு என் குடியவே கெடுத்துட்டியடா. யோ நான் என்னத்தையா கெடுத்தேன்? டை பேசாதடா, பேசாத. நெருப்புல கருகாதைய கஸ்தூரியோட முகத்தை நீ பார்த்திருக்கியாடா? பார்த்திருக்கியா? நெருப்புல கருகின கஸ்தூரி முகத்தையே நான் பார்த்தது இல்லையா? அட நாயே. சரி, முதல்ல ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறேன். அப்போ தான் உனக்கு எல்லாம் ஞாபகம் வரும். அதுக்கும் பாட்டு நானே பாடணும். இரு பாடுறேன்.
பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குள்ளே வாழ்வாடி. போது நிறுத்து, பாட்டே வேண்டாம். இந்த செக்கில் சைன் போர்டு. செக்கில் செயின் போட்டா எண்ணெய் ஆட்டும் போது நஞ்சு போயிருமே. இங்கே பாரு, இந்த பழைய காமெடிலாம் என்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காத, புரியுதா? பின்ன நீ மட்டும் என்ன புது காமெடியா பண்ற? சரி, அதுக்கு இதுக்கும் சரியா போச்சு. இப்போ கையெழுத்து போட முடியுமா முடியாதா? ஏ வேணாம்ப்பா, அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. இதை பாரு, உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு கையெழுத்து போட முடியாமல் இல்லை. அப்படின்னா நீயே போட்டுக்க வேண்டிதானே? நீ தான் அப்பா கையெழுத்த நல்லா போடுவியே. அட, அந்த கையெழுத்தை நான் போட்டேன்னு தெரிஞ்சா என்னை வண்டையாக திட்டுவார். அதுவே நீ போட்டேன்னு தெரிஞ்சா டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் கோட்டால நீங்கள் எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கு தான் கையெழுத்து போட சொல்கிறேன், போடு. ஐயோ வேணாம்ப்பா, அப்பாவுக்கு தெரிஞ்சா வெட்டி போட்டுருவாரு. வெட்டி ஆஃபீஸருக்கு எதுக்கு 20,000 ரூபா? அது அப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். 20,000 ரூபாயை வச்சு என்ன பண்ண போற அதை சொல்லு. அது வேலைக்கு வேலைக்கு சர்டிஃபிகேட் தானே கேட்பாங்க, காசு எதுக்கு? அப்பா அதெல்லாம் முன்னாடி மாதிரி கிடையாதுப்பா. இப்போலாம் காசு கொடுத்தா தான் வேலை கிடைக்கும். அப்படி குறுக்கு வழியில் வர வேலை நமக்கு தேவையில்லை. என்னப்பா நீங்கள் லூசு மாதிரி பேசுகிறீங்க? குரலை வசத்தாத. அது இல்லைப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லை பத்தல, இன்னும் குறை. வா வா அந்த குறை இல்லடா மூதேவி, சவுண்ட குறை. சரிப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பத்தல, இன்னும் குறை. சரிப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் குறை. அட, இதுக்கு மேல குறைச்சா கேட்காதுக்கு. அவன் என்ன பண்ணுவா பாவம்? சரி பேசு. அதான்ப்பா, இனிமேல் நீங்கள் சொன்ன மாதிரி நான் குறுக்கு வழியில் போகல, நேர் வழியிலே போய் சம்பாதிக்கலான்னு இருக்கேன். ஒரு 2 லட்ச ரூபா காசு கொடுங்க, பிஸ்னஸ் பண்ணணும். எது 2 லட்சமா? இதுக்கு மூடிக்கிட்டு முதல்லையே 20,000 கொடுத்துருக்கலாமோ? என்னங்க அவன் கேட்கறேன், ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறியே. காசை கொடுங்க. காசை கொடுக்கணுமா? யாருக்கு? இந்த நாதாரிக்கா? இவனுக்கெல்லாம் சல்லி பைசா கொடுக்க முடியாது. இந்த நிற்குது பாரு என் மக, அதுக்கு நான் எவ்வளோ வேணாலும் கொடுப்பேன். அப்படி ஆசையாக வளர்த்த புள்ளடாது. ஒரு நாள் கேஸ் வெடிச்சு அந்த பிள்ளைக்கு தீக்காயப்பட்டப்போ தூக்கிட்டு உன் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். ஆனால் நீ 500 ரூபாய் லஞ்சம் கேட்டு லேட் பண்ணி என் பிள்ளைய கொன்னுட்டியடா. ஐயோ, அது நான் இல்லைங்க. டாய் பேசாதடா. அட கேட்டு பயில, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. டாய், என்னடா மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்? பின்ன என்னை பேச விடாம நீ மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா நான் என்ன சொல்ல வரேன்னு எப்படி தெரியும்? கொஞ்சமாச்சும் என்னை பேச விடுங்க. சரி சொல்லு, என்ன விஷயம்? நீங்கள் யார் நினச்சி தூக்கிட்டு வந்தீங்களோ அந்த ஆள் நான் கிடையாது. நான் ஒன்றும் டாக்டரும் கிடையாது, டீனும் கிடையாது. டாய் நடிக்காதடா. ஐயோ பெரியவரே, நான் நடிக்கல. சத்தியமாக நான் இந்த படத்தில் வர கேரக்டரே கிடையாது. மண் வாசனை படத்தில் வர ஸ்கூல் டீச்சரு. என்னையா சொல்ற? அந்த ரேவதியை ஒன் சைடா லவ் பண்ணுவார? அது நான் தான். கடைசி வரைக்கும் அந்த லவ் ஒன் சைடாகவே போச்சு பெருசு. அட கொடுமையே. பாத்தியா, உனக்கே ஃபீலிங்ஸாக இருக்குல்ல? என்ன பண்ணுறது, பட்டாளத்துக்கு போன அந்த பிள்ளையோட மாமே திரும்ப வந்து அந்த பிள்ளைய உஷார் பண்ணிட்டானே. ஷிட். டாய், நான் ஒன்றும் அதுக்கு ஃபீல் பண்ணலடா. மறுபடியும் கொல்ல வேண்டியவனை விட்டுட்டு இன்னொருத்தனை தூக்கிட்டு வந்துட்டேன்னு அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணுறேன். எது மறுபடியுமா? அப்போ இது வரைக்கும் நீ கரெக்டான ஆளை கொள்ளவே இல்லையா? அட கிளட்ட முண்டாமே, இதே வேலையாக தான் நீ திரியா? டாய், யாரை பார்த்தா கிளட்ட முண்டானே? கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை. இன்னைக்கு ஒன்றை மாதிரி இருக்க சில பேர் தான் நாளைக்கு இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் என்ன கண்டென்ட்டு என்ன இளவுனே தெரியாமல் கெட்ட கெட்ட வார்த்தையில் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கவே கூடாது. அதே மாதிரி லஞ்சம் வாங்குறவங்களும் உயிரோட இருக்கக்கூடாது. எங்கே பார்த்தாலும் லஞ்சம், எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம், லஞ்சம் 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 லஞ்சம். கம் பேக் இண்டியன். உன்னை மறுமுறை அப்புறமாட்டி ஒரு முறை பார்க்கணுமே ஊரே. அடா இருடா, இன்னும் இந்தியன் 1 முடிக்கல, அதுக்குள்ள இந்தியன் 2க்கு பாட்டு பாடுறியா? ஃபர்ஸ்ட் 1 முடிக்கிறேன்டா. யோ பெருசு, என்ன பண்ற? நீ நினைக்கிறாள் நான் கிடையாதுயா, இந்தரியா? யோ டாய், கத்தாம எந்திரா. அட கட்டி போட்டு எந்திரினா எப்படி எந்திரிக்கிறது? கூட்டுக்கலவா? டாய், திட்டாம கொலை பண்றதுக்கு கோஆபரேட் பண்றா. ஐயோ குழந்தைய பாத்தியலா, என்ன கொலை பண்றதுக்கு நானே கோஆபரேட் பண்ணணுமா? கர்மம். நான் பாட்டுக்கு நேரம் ஹோம்லான்ற மாதிரி பாலை குடிச்சிட்டு தூங்கியிருப்பேன். என்னைய கூட்டியாந்து இப்படி கொல்ல பாக்குறானே. யோ பெருசு, என்னை பார்த்தா அவன் மய மாதிரி தெரியலையா? கருணை காட்டி விட்டுறியா? நான் அடுத்து கொல்ல போறதே அந்த நாயதான்டா.